தருள வேணுமையா கணபதியே நாகசனம் அண்ணா நாகசம் கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே அப்படி பாருங்களா கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே மூஷிக வாகனே கணபதியே முன்னின்று காத்திருவாய் கணபதியே கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே ஆனா பாட்ட நாசம் காத்தருள வேணுமையா கணபதியே முக்கண்ணா தன் மகனே கணபதியே கண்ணனுக்கும் பிறந்த கணபதியே வேல்முருகன் சோதரனே கணபதியே வேலிக்கும் வித்தகனே கணபதியே பார்வதியின் புத்திரனே கணபதியே பண்பு மனம் கொண்டவனே கணபதியே சொல்லி வைத்தோனே கணபதியே சொல்லிடவே வந்தோமையா கணபதியே கணபதியே சாமி கணபதியே காத்தருள வேணுமையா கணபதியே முருகனுக்கு சிவசக்தி பால முருகனுக்கு சந்தோஷம். இப்ப அம்பாளுக்கு ஒரு இது பேச ஆரம்பிச்சிருக்கேன். இறப்பது தொழில் வழக்கது ஜோதில் உள்ளது பழைய வழக்கது வளரும் காண்பது தழைக விழுத்தது நமச்சிவாயும் தான் வாழ்கவே. குழந்தை தூங்க வைக்கிறது பாட்டு உண்மையான இன்னைக்கு எதுவுமே இல்லை. செல்ல போட்டு விட்டுட்டு நாம என்ன பண்றோம் வேற வேலை கவனிக்கிறோம். அதனால நீங்க எப்படியாவது ஒரு 2 பாட்டாவது அம்மன் பாட்டு முருகன் பாட்டு பாட வைக்கிறீங்கிறதாக இறைவனை அடையாது ஒரே வழி மனசால பாடினு வச்சோம்ல கண்டிப்பா உணர முடியும். ஒண்ணுனா நம்ம ஒரு சந்தோஷம் தான் பாடுவோம். பாத்துருக்கீங்களா நம்மளே ஒரு துக்கம் வந்தாலும் பாடுவோம். அந்த காலம் இன்னைக்குவே இத்தனை மியூசிக் இருக்கு. ஆமா யாரு அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணுக்குள்ள ஒரு திருவிழைக்கு பூஜை நம்ம ஏதோ ஒரு கடமைக்கு செய்யணும். போற்றி
ஓம் திருமதிரகந்தாய் போற்றி. ஓம் திறமென்னை காப்பாய் போற்றி. ஓம் தினமென்னை காத்தாய் போற்றி. ஓம் தீப ஜோதியே போற்றி. ஓம் தீபஜோதியே போற்றி. ஓம் தீதெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் தீதெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஓம் தூப ஜோதியே போற்றி. ஓம் தூபஜோதியே போற்றி. ஓம் துயரம் தீர்த்த தருவாய் போற்றி. ஓம் பேரும் தீர்த்து தருவாய் போற்றி. ஓம் திருப்பார் கடலாய் போற்றி. ஓம் திருப்பாய் போற்றி. ஓம் திரு அமுது தருவாய் போற்றி. ஓம் திருவாய் போற்றி. ஓம் அன்னையே அருளே போற்றி. ஓம் போற்றி. ஓம் அழகெல்லாம் உடையாய் போற்றி. ஓம் நலனாய் போற்றி. ஓம் மயம்பெரு தாயே போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் அனைவருக்கும் அருள்வாய் போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் அமரேஸ்வரன் மேலே போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் அமரேஸ்வரன் தருவாய் போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் அன்பர் தருவாய் போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் மண்டங்கள் காப்பாய் போற்றி. ஓம் அன்பிற்காயே போற்றி. ஓம் ஆனந்த வல்லியே போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் ஆதி சுயிரே போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் ஆவினல் வல்லியே போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் ஆக்கம் தருவாய் போற்றி. ஓம் ஆனந்தவல்லியே போற்றி. ஓம் இச்சைக்கிரியே போற்றி. ஓம் இச்சைக்கிரியே போற்றி. ஓம் இருதலை கருவாய் போற்றி. ஓம் திருவாய் போற்றி. ஓம் இந்த பெருக்கே போற்றி. ஓம் இந்த பெருக்கே போற்றி. ஓம் இடவரசுடனே போற்றி. ஓம் சிவகரமே போற்றி. ஓம் அகிலலட்சுமியே போற்றி. ஓம் நலலட்சுமியே போற்றி. ஓம் அன்னலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அலங்காரலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அமரலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அபூர்வலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அரவிந்தலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. ஓம் அனலட்சுமியே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. ஓம் ஆதிலட்சுமியே போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி. ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி. ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி. விஷ்ணுலட்சுமியே போற்றி. ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி. ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி. ஓம் விஷ்ணுலட்சுமியே போற்றி. விஜயலட்சுமியே போற்றி. ஓம் விஜயலட்சுமியே போற்றி. விஜயலட்சுமியே போற்றி. ஓம் ஏலட்சுமியே போற்றி. ஓம் உத்தமலட்சுமியே போற்றி. ஓம் உத்தமலட்சுமியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி. ஓம் நாராயண ஸ்ரீ விஷ்ணுஜாயே சதா லட்சுமி வல்லபயா. நிறைய பேர் வயல போட்டி வரல. சரியா? சரி, அடுத்தது குங்குமம் வச்சது. குங்குமம் அக்கா, குங்குமம் குங்குமம் இருக்கா பாட்டி? குங்குமத்தை வந்து அப்படியே அந்த தீபத்துல காட்டி அந்த பாதத்துல போடுங்க. சரியா? குங்குமம் வச்சத மனசால பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன உங்களுக்கு வேண்டுதல் வேணுமோ, என்ன வேண்டுமோ கேளுங்க. குங்குமம் வச்சது ரொம்ப விசேஷம். அம்மா வந்து எல்லா தெய்வத்தை விட சிறந்தவள் தாய் தான். அதாவது குழந்தைங்க என்ன வேணுங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அதனால மனசால பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது குழந்தை வர வேணுமா, திருமணம் ஆகணுமா, வீடு கட்டணுமா, இல்ல குழந்தைங்க ஏதாவது உத்தியோகத்துக்கு போகணுமா, இல்ல உங்களுக்கு என்ன குழப்பம் இருக்கோ அதுக்கு வந்து ஒரே ஒரு வழி அம்பாள் தான். அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் பொன்னும் மெய்ப்பொருள் எல்லாரும் சொல்லுங்க. போற்றி. ஓம் போகமும் திருவும் புணர்வாய் போற்றி. அன்பான பக்த உள்ளங்களே, தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.